ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம். வாக்குப்பதிவுக்கு பிறகு உங்களோட உரையாடல 2 நாட்கள் இடைவெளி ஆயிடுச்சு. இன்று மீண்டும் உரையாடுறதுல ரொம்ப மகிழ்ச்சி சார். வாக்குப்பதிவு 85% இருந்தது. அது வரலாற்று சிறப்புமிக்க பதிவு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. பொதுமக்கள் கருத்தாகவும் தலைவர்களுடைய கருத்தாகவும் அதுதான் இருக்கு. பட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தால் அப்படி ஒன்றும் பெரிய அளவுல எண்ணிக்கையில சென்ற ஆண்டை விட அதிகமாக வந்து வாக்களிக்கவில்லை அப்படிங்கிறது தெரியுது. ஒரு 24 லட்சம் அந்த ரேஞ்சில தான் அதிகமாக வந்திருக்கிறதாக தெரியுது. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? முதல்ல இது எண்ணிக்கையில ரொம்ப பெரிய இது கிடையாது. பெர்சன்டேஜஸ்ங்கிறது வந்துங்க ரொம்ப பொய் சொல்ல முடியும். பெர்சன்டேஜ் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அது மிஸ்லீட் பண்ண முடியும், ரொம்ப மிஸ்லீட் பண்ண முடியும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஆமா, 2 இதுல ஒருத்தர் வந்து ரன்னே எடுக்கல கிரிக்கெட்ல. 3வது பால்ல வந்து ஒரு 6 அடிச்சாரு. அப்போ 3 பால்ல அவர் 6 வந்து அடிச்சதுனால 6. அவருடைய பெர்சன்டேஜ் என்ன? 200. 3 பால்ல 6 ரன் எடுத்தாருன்னா அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் வந்து 200. அவர் தொடர்ந்து விளையாடும் போது 48 பால்ல வந்து அவர் 92 ரன் எடுத்து அவுட் ஆவார். அந்நியார் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் என்ன? 150. இப்போ ஜஸ்ட் இமேஜின் இந்த மாதிரி எந்த அளவுக்கு வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ங்கிறது வந்து தவறுதலாக இருக்க முடியும் அப்படிங்கிறது. ஒரு இது சொல்லுவாங்க, ஜோக் சொல்லுவாங்க, 2 நாடுகள் போட்டி போட்டுச்சான். 2 நாடு போட்டி போட்டுச்சான். அதில் முதல் நாடு வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்துருச்சு. 2வது நாடு வந்து 2வது பொசிஷனுக்கு வந்துருச்சு. 2வது நாடு அறிக்கை விட்டுச்சான், நம்முடைய விளையாட்டு வீரர் 2வது இடத்தை பிடித்து அமோகமாக நம் மக்கள் மனதில் இருக்கின்றார். அந்த எதிரி நாட்டின் கீழ்த்தரமான விளையாட்டு வீரர் கடைசி இடத்திற்கு முந்தைய இடத்தில் வந்திருக்கிறார். அவர் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தவர், கடைசி இடத்திற்கு முந்தைய இடத்துக்கு வந்திருக்காரு சொல்லி சொன்னாங்களா. இது மாதிரி வந்து சொல்ல முடியும். இப்போ இதுல என்னன்னா எல்லாரும் சேர்ந்து கொண்டாடு. நேற்று வந்து இதுல நியூஸ் 18 நான் கலந்துகிட்ட போது கூட இந்த மாதிரி டிஎம்சி சொல்றாங்க, இந்த மாதிரி டிவிகே சொல்றாங்க, ரொம்ப இந்த அளவுக்கு வந்து வாக்குப்பதிவு அதிகமானது காரணமே நாங்க தான் சொல்றாங்க அப்படி திரும்ப திரும்ப நெறியாளர் கேட்டுக்கிட்டே இருந்தாரு. ஏங்க அவங்க சொல்றது நியூஸ் அவங்களுக்கு? இப்போ உண்மை என்னன்னு சொல்லி நான் வந்து உங்ககிட்ட சொல்றேனே, இது பெர்சன்டேஜ் சொல்றீங்க, உண்மையில வந்து வாக்கு எண்ணிக்கை வந்து போன இடத்த விட ரொம்ப ஒன்றும் ஃபென்டாஸ்டிக்கா கூடல அப்படின்னு நான் சொல்றேனே, எதை வந்து அடிப்படையை வச்சு பேசணும்? அப்புறம் இன்னொன்னு கேட்டேன், ஏங்க அவங்க வந்து சொல்றாங்க இந்த வாக்கு எண்ணிக்கை மிக மிக அதிகமாக போய்விட்டது, இதற்கெல்லாம் நாங்கள் தான் காரணம் அவங்க சொல்றாங்கன்னு சொல்லி இவ்வளவு பெரிய விவாதம் நடத்தணும்னு சொல்றீங்களே. டிஎம்கே நாங்க 200 இடத்துல ஜெயிப்போம்னு சொல்றாங்க, ஏடிஎம்கே நாங்க 210 இடத்துல ஜெயிப்போம்னு சொல்றாங்க. அதை பத்தி ஏன் விவாதமே இல்லை? அப்ப இவரை வந்து ஒரு அஜெண்டான்னு கொண்டு வரணும்னா இது சினிமாவா? சினிமாவில் 3 மணி நேரம் பார்த்துட்டு சந்தோஷமா கையை தட்டிட்டு திரும்பி வருவோம். வாழ்க்கை அது மாதிரி பாக்குறதா? தமிழ்நாடே வந்து ஒரு மாயையில மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. தமிழ்நாடே ஒரு மாயையில மாட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றீங்க. கிட்டத்தட்ட அது சினிமா ரிலீஸுக்கான ஏற்பாடுகள் மாதிரி தான் அவங்க செய்யறாங்க. மார்க்கெட்டிங் வித்தைகள் வந்து சிறப்பாக இருக்குது. பட் அதுக்கு ஒரு ஒரு செக்ஷன் வந்து பலியாகி இருக்கிறாங்க அப்படின்னு தான். ஆமாங்க. அதாவது செய்திங்கிறது என்ன? யாரோ ஒருத்தர் சொல்றதை மட்டும் போடுறது செய்தி இல்லை, அதை அனலைஸ் பண்ணி சேர்த்து சொல்றதுதான் செய்தி. இப்ப அவங்க வந்து என்ன சொன்னாங்க, கோயம்புத்தூர்ல கூட்டம் உடனடியே ஆதவர்ஜன் சொல்லிட்டு எங்க கட்சிக்கு ஓட்டு போடணும்னு போட்டிருக்கோம் அத்தனை பேரையும் சதி பண்ணி இந்த டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி இந்த தமிழ்நாடு அரசும் அவங்களுக்கு வந்து பஸ் வசதி எல்லாம் பண்ணிவிட்டாங்க அப்படின்னாரு. இப்ப ஒவ்வொரு தீபாவளிக்கு முன்னாடியும் இதே கிரைசிஸ் வருது. ஒவ்வொரு வருஷமும் நம்ம பார்த்திருக்கோம். ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாலேயும் இதே மாதிரி கிரைசிஸ் வந்திருக்கு. ஆமா. அப்புறம் இதுல வந்து ஃபிளைட்ல வந்து ஓட்டு போட்டாங்க. எத்தனை பேர்? 36 லட்சம் பேர் வந்தாங்களா? ஃபிளைட்ல வந்திருக்காங்க எங்களுக்கு ஓட்டு போடுறதுக்குன்னு ஒருத்தர் சொன்னாருன்னா எத்தனை பேர் வந்தாங்க? அந்த வந்தவங்க எல்லாம் இவருக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு போனாங்களா? அவங்க விருப்பத்துக்கு என்ன சொல்லலாம். முன்னாலெல்லாம் இயல்பாக நடந்த விஷயங்கள் வந்து இப்போது இவர்களுக்காக நடந்தது போல சித்தரிக்கப்படுகின்றன. அதான் நான் நேற்று சன் நியூஸ்ல ஒண்ணு சொல்லல அவங்க. இல்ல இன்னும் ஒண்ணு சொல்லல.
நேத்து ஸ்டாலின் 2 தரம் தும்மல் போட்டாரு, எங்களை பார்த்து பயந்துதான் தெரியுமா அப்படின்னு அதை மட்டும் சொல்லல, அப்படின்னு மத்த எல்லாம் சொல்லிட்டாங்க. சூரியன் உதிச்சதே எங்களுக்காகத்தான் அப்படின்னு கூட சொல்லலாம். உலகம் பிறந்ததும் எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, அந்த மாதிரி. பட் நேற்று இந்திரகுமாரோட ஒரு இன்டர்வியூ பேசினேன் சார். அதுல சொன்ன ஒரு மேட்டரை சொன்னேன், அதை உங்க கூடயும் பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். 1977 எலெக்ஷன், அசம்பிளி எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது அப்பாவும் நானும் ஒரு சின்ன ஸ்டூலுக்கு மேல ஒரு பழைய பிலிப்ஸ் ரேடியோ, அதுலதான் ரிசல்ட் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அது ரேடியோ சில சமயங்கள்ல எடுக்கும், கரகரங்கும், எல்லாம் கலந்த மாதிரி ஒரு ரேடியோ. ரிசல்ட் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சென்னையில அப்போ 13 தொகுதி, 12 தொகுதியில திமுக ஜெயிச்சிருச்சு. மற்ற ரூரல் தொகுதியில எல்லாத்துலயும் எம்ஜிஆர் லீடிங் வந்துட்டு இருக்காரு. 13வது தொகுதி சென்னை தொகுதி சொல்றாங்க. நாங்க அங்க திருச்செந்தூர் பக்கத்துல ஒரு கிராமத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். 13வது தொகுதியாக ஆர்கே நகர் சொன்னார். ஆர்கே நகர் அன்னையில இருந்தே என் வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்கு. ஆர்கே நகர்ல ஐசரிவேலன், அதிமுக வேட்பாளர் ஐசரிவேலன் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு ரிசல்ட் சொன்னாங்க. நான் கைதட்டினேன், விசில் அடிச்சேன். விசிலும் அப்போதுல இருந்து கூடவே இருக்கு. எதுக்குமே அப்பா என்ன திட்ட மாட்டாரு. ரொம்ப ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் வந்த போது கூட ஒரு வார்த்தை கூட சொன்னது இல்லை. ஆனா அன்னைக்கு என்ன கடுமையான திட்டினாரு. ஐசரிவேலன் யாரு? அவர் ஜெயிச்சதுக்கு உனக்கு என்ன மகிழ்ச்சி? எதுக்கு கைதட்டு? யார் தோத்து போனான்னு தெரியுமா அப்படின்னாரு. 3வது இடத்துல அனந்த நாயகி. என்ன பாலிடிக்ஸ் நடக்குது இங்க? ஐசரிவேலன் ஜெயிப்பாரு, திமுக 2வது இடத்துக்கு போகும், 3வது இடத்துல அனந்த நாயகி இருப்பாங்களா? இதுக்கு கைதட்டு வேறவான்னு சரியான டோஸ் எனக்கு. கிட்டத்தட்ட அந்த மாதிரி இந்த பையங்களும் பொண்ணுங்களும் இருக்காங்களோ அப்படின்னு ஒரு எண்ணமும் பாருங்க. திமுக தலைவர்ல இருந்து துவங்கி திமுகவுடைய முக்கியமான ஆட்கள்லாம் படித்தவர்கள் இருக்கிற கான்ஸ்டிடுவன்சியில போட்டிருக்காங்க தொடர்ந்து. ஒரு தரமாவது எம்ஜிஆர் படித்தவங்க இருக்கிற இடத்துல போட்டி போட்டிருக்காரா? ஒரு தரமாவது கிடையாது. அதனால அவங்களுடைய அரசியலை எப்படி இருந்ததோ அந்த அரசியல் இன்னும் கீழ்த்தரமாக விஜய் ஆக்கிட்டு இருக்கு. அவ்வளவுதான். இவன் நன்றி சொல்றாரு யாருக்கு? சிறு குழந்தைகள் அத்தனை பேருக்கும். உங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் நீங்க எனக்காக கேன்வாஸ் பண்ணீங்க அப்படின்னு சிறு குழந்தைகள் அத்தனை பேருக்கு நன்றி சொல்றாரு. இந்த சின்ன குழந்தைங்களை இது மாதிரி கேன்வாஸுகளை ஈடுபடுத்துறதுங்கிறதே கீழ்த்தரமான ஒரு செயல். அதுக்கு நன்றி வேற சொல்றாரு. 2 மணி நேரம் வாக்குப்பதிவு தள்ளி வைக்கணும்னு சொன்னாரு. இப்ப தலைவராக இருக்கவருக்கு அடிப்படை விஷயங்கள் தெரியணுமா? தேர்தல் பத்தின அடிப்படை விஷயம் தெரியணும். இவருக்கு அது தெரியல, சுத்தி உள்ளவங்களுக்கும் தெரியல. அதுதான் எனக்கு உண்மையான அச்சம். இவரை சுத்தி உள்ளவங்களுக்கும் தெரியல. அப்ப இவரை இயக்குறவங்க யாரு? இந்த சுற்றி இருக்கிறவங்க தானா? இல்ல இதை விட எக்ஸ்பர்டைஸ்டு டிரெக்ஷன்ஸ் எங்கேயுமே இருக்குமா? இல்லை, அப்படி இருந்தா இந்த மாதிரி சொல்லியிருக்கவே மாட்டாங்களே. அதாவது ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் வாக்குப்பதிவு ஸ்டெடியா நடந்துகிட்டு இருக்கு. இவர் சொன்ன அந்த நேரத்திலேயே 70% மேல வாக்குப்பதிவு நடந்துருச்சு. அப்போ இன்னும் 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ இருக்கிற நேரத்தில் இவரையே இன்னும் 2 மணி நேரம் நீட்டிக்கணும்னு சொல்றது தேவையில்லாதது. ஏன்னா அடுத்த 3 மணி நேரத்துல இன்னும் 15% வரலாம். அப்படித்தான் வந்தது. 85% ஏறக்குறைய வாக்குப்பதிவு நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இப்ப எல்லாருக்குமே தெரியுமே, நீங்க தேர்தலில் பங்காற்றி இருக்கீங்க, நான் தேர்தல் பணியாற்றி இருக்கேன். 6 மணி தான் கடைசி நேரம்னா அந்த 6 மணிக்கு மேல கியூல நிக்கிறவங்க அத்தனை பேருக்கு கடைசியா நிக்கிறவருக்கு டோக்கன் நம்பர் 1 கொடுப்போம். அடுத்து 2, 3, 4 ஒரு 98 பேர் இருந்தாங்கன்னா முன்னாடி நிக்கிறவருக்கு 98 டோக்கன் நம்பர் 98 ஆரம்பிச்சு அப்படியே எல்லாரையும் ஓட்டு போட விட்டு 1ஆம் நம்பர் வந்த உடனே முடிச்சிருவோம். 6 மணிக்கு மேல கியூல நின்னா அவங்களுக்கும் சந்தர்ப்பம் கிடையாது. இந்த தரம் அந்த மாதிரியான ஒரு பெரிய கிரைசிஸே இல்லையே. ரொம்ப பேர் கியூல நிற்பாங்க, அவங்க ஓட்டு போட முடியாம போயிடுச்சு. என்னுடைய ஆதரவாளர்கள் அத்தனை பேரையும் வாக்குப்பதிவு நடத்த விடாம நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னு சொல்றது சந்தர்ப்பமும் இல்லையே. அப்ப எதுவுமே தெரியாம விவரம் தெரியாம ஒரு மனுஷன் பேசிக்கிட்டே இருப்பாருன்னு அதுக்கும் தலையாட்டிட்டு இருக்குன்னா அயற்சியா இருக்கு. அடிப்படை புரிஞ்சிருக்கணும் அரசியல், அதே தெரியல. அயற்சியா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. எக்கனாமிக்ஸ்ல அதர் திங்ஸ் ரிமைனிங் த சேம் அப்படின்னு சொல்லுவாங்க.
அந்த மாதிரி இருந்தா இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு. இன்னைக்கு அதர் திங்ஸ் ரிமைனிங் தி சேம் இல்லாம சூழல் மாறும்போது ஒரு எஸ்ஐஆர்னு ஒண்ணு வந்ததுக்கு பிறகு அதுல ஒரு 60,000 வாக்குகளுக்கு 60 லட்சம் வாக்குகளுக்கு மேல டிலீட் பண்ணதுக்கு பிறகு ஒரு 25 லட்சம் வாக்குகள் அதிகமாகிறத மிகப்பெரிய சாதனை அப்படின்னு பர்சன்டேஜ் வைத்து மட்டும் சொல்றது அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய ஆதாயத்துக்காக சொல்லலாம் சார். விவரம் அறிந்த கமெண்டேட்டர்ஸ் கூட அந்த மாதிரி சொல்றாங்க. கமெண்டேட்டர்ஸ் விடுங்க சார், பிரதம மந்திரியே சொல்லிட்டாரு. பிரதம மந்திரிக்கு இல்லாத அட்வைசர் சார். அப்ப மக்களை திசை திருப்பணுங்கிறதுல எல்லா அரசியல்வாதிகளும் தான் ஒரே ஒட்டுமொத்தமா இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு திசை திருப்பல், இந்த மாதிரி பெர்சன்டேஜ் 80% மேல வந்துட்டா அல்லது முந்தைய போலிங்கை விட அடுத்த போலிங்ல போலிங் பெர்சன்டேஜ் அதிகமாயிடுச்சுன்னா ஆட்சி மாற்றம் தான் அப்படின்றது ஒரு, அதாவது 2 விதமாவும் நடந்திருக்கு. என் கலைஞர் காலத்துல வந்து அவர் ஆட்சியில் இருந்தாரு, 60% தான் ஓட்டு, 59% நினைக்கிறேன். அவர் ஆட்சி கவுந்து போச்சு. அப்புறம் எப்பயுமே லெப்ட் ஃப்ரண்ட் வந்து 78 to 84% தான் அங்க போலிங்க, எப்பயுமே 77க்கு அப்புறம் அவங்க தொடர்ந்து வந்துகிட்டு இருந்தாங்க. அதனால இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆட்சி கிடையாது. நான் லெப்ட் ஃப்ரண்ட் சொன்னேன் சார். இடது முன்னணி அங்க தொடர்ந்து வாக்குப்பதிவு அதிகமாக இருந்தாலும் சரி குறைவாக இருந்தாலும் சரி அவர் தான் ஜெயிச்சிட்டு இருந்தார். ஜோதி பாசுவும் புத்ததேவர் தான் ஜெயிச்சிட்டு இருந்தாங்க 2006 வரைக்கும். ஒரிசால பிஜு பட்நாயக் தொடர்ந்து ஜெயிச்சிட்டு இருந்தாரு போலிங் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் போலிங் பெர்சன்டேஜ். அப்படின்னா தமிழ்நாட்டுல அப்படி நடக்கல அப்படின்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டுல வந்து இன்னைக்கு தினமணியில நினைக்கிறேன் ஒரு தகவல் போட்டிருந்தாங்க. அதாவது ராஜாஜி காமராஜர் அதெல்லாம் ஒரே கட்சி. 67ல 70லேருந்து 76 6% கூடி இருக்குது. சிஎன்ஏ அண்ணாதுரை ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு. 67லேருந்து 71 கலைஞர் மீண்டும் ஆட்சிக்கு வர்றாருல. கலைஞர் தான் தேர்தலை நடத்துறாரு. தேர்தலின் போது கேண்டிடேட்டா நிற்கிறாரு. அவர் தான் சீக்கிரமாக தேர்தலை கால் பண்ணாரு. 5% வாக்குப்பதிவு குறைஞ்சிருக்குது. அவரே ரீட்டைன் ஆயிட்டாரு. ரைட்டு. அதுக்கப்புறம் தெருவா போனாரு எம்ஜிஆர். இதுல வந்து எழுதுனாங்க காங்கிரஸ் பத்திரிகைகள்ல, இந்த திமுகவின் தேர்தல் திருவிழாவின் உற்சாக நாயகர் வந்து கொண்டிருக்கிறார் எழுதுனாங்க. 5% கம்மியா தான் இருந்தது போலிங். 5% கம்மியா தான் போலிங் வந்திருக்கு. இமாலய வச்சு அந்நேரம் கலைஞருக்கு. ஆமா, 189 77 10% குறைஞ்சிருக்கு சார். ஆனா கலைஞர் ஆட்சி தொடரல. எம்ஜிஆர் ஆட்சி வந்துருச்சு. ஆட்சி மாற்றமுக்கு குறைந்த பெர்சன்டேஜ்னா எம்ஜிஆர் மாற்றம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு அக்கேஷன் அந்த மாதிரி 84ல எம்ஜிஆர், 84ல எம்ஜிஆர், 89ல கலைஞர் வரும்போதும் 4% குறையுது. 89 to 91 ஜெயலலிதா அபரிதமான, அதாவது 232 தொகுதியில ஜெயிச்சாங்க அந்த கூட்டணி. 232 தொகுதியில ஜெயிக்கும் போது 231 ஜெயிக்கும் போது 6% வாக்குகள் குறைவு, ஆட்சி மாற்றம். மாபெரும் அலை. ராஜீவ் அசாசினேஷன் ஒண்ணு இருக்கு. அப்படி ஒண்ணு இருந்தது, அலை இருந்ததுன்னா வாக்குகள் கூடும், அலை இருந்ததுன்னா ஆட்சி மாற்றம் ஏற்படும்னு சொல்றாங்க. இங்க வாக்கு பயங்கரமாக குறைஞ்சிருக்குது. ஆனா ஆட்சி மாற்றமும் நடந்திருக்குது. இப்படியே ஒரு முழு வரலாறு, முழு டேட்டா என்னன்னு பார்க்காம அவங்க மனசுல எது சாதகமாக இருக்கோ, 2 நடந்திருக்குதுன்னு நீங்க சொன்ன மாதிரி அவங்க சொல்லல. ஆட்சிக்கு அதிகமாக இருந்தால் ஆட்சி மாற்றம், சாரி பெர்சன்டேஜ் அதிகமாக இருந்தால் ஆட்சி மாற்றம் தான் அப்படின்னு சொல்றாங்க. இது 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 தொடர்பானது சார். அதுக்கப்புறம் இங்க ஈசி தொடர்பாக ஒரு விஷயம் இருக்கு சார். தலைமை தேர்தல் ஆணையரை நீக்க கோரி மாநிலங்களவையில் எதிர்கட்சிகள் புதிய நோட்டீஸ்னு ஒரு செய்தி. அதுக்கு பிறகு பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் அதிகாரப்பூர்வமான விவரம் வெளியாவதில்லை, தாமதம் அப்படின்னு சொல்றாங்க. அது 85.5 அந்த ரேஞ்ச 15 சொல்றாங்க. பட் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் போல்டு சொல்றதுல டிலே ஆகுது. ஒரு பெரிய சுனாமி நடந்து முடிஞ்சிருந்தது தமிழ்நாட்டில். நேரம் சுந்தரதேவன் என்னுடைய பேட்ச்மேட் வந்து செக்ரட்டரியா இருந்தாரு. அவர் செக்ரட்டரி சிஎம்மா இருந்திருக்காரு, ஹெல்த் செக்ரட்டரியா இருந்திருக்காரு. பழுத்த அனுபவம் உள்ள மிக நேர்மையான திறமையான அதிகாரி. சுந்தரதேவன் கூட நான் தற்செயல சென்னைக்கு வந்திருந்தேன், அவரோட உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ சுனாமி முடிஞ்ச 6வது நாள் என்னமோ அவர் வந்து என்கிட்ட வந்து சொன்னார், நாங்கள் வந்து ஒவ்வொரு கிராமத்திலையும் ஃபுல்லி டேமேஜ்டு ஹவுசஸ் எத்தனை, பார்ட்லி டேமேஜ்டு ஹவுசஸ் எத்தனை, பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேர்,
ரிலீஃப் கேம்ப்ல இருந்தவங்க எத்தனை பேர் அதுக்கப்புறம் கிளம்பியிருக்காங்கன்னு டேட்டா அனுப்பிட்டோம்னாரு. நான் அதிசயப்பட்டு போய் கேட்டேன், என்னப்பா சுனாமி முடிஞ்ச 5வது நாள் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கு. அவர் சொன்னார், எங்களுக்கு வெல் ஸ்ட்ரக்சர்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் இருக்கு. விஏஓஸ் வந்து தே மேக் யூஸ் ஆஃப் தி கம்ப்யூட்டர் பயன்படுத்தி அவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துட்றாங்க. டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எங்களுக்கு கன்சாலிடேட் அனுப்பி வச்சிடறாங்க. அதனால எங்களால் செய்ய முடியும். இது நடக்கிறது 2004 ஆமாங்க, 2004. நான் எதுக்காக இதை சொல்ல வர்றேன்னா, தட் இஸ் தமிழ்நாடு. இப்ப எங்க பெங்காலை பத்தி ஒரு ஜோக் சொல்லுவாங்க, கவர்மெண்ட் எழுதிக்கிட்டே இருப்பாங்களாம், நாங்க பதில் போட அப்ளை நோ ரிப்ளை அப்படிம்பாங்க எங்களை பத்தி. அந்த மாதிரி ஒண்ணு இருந்தது. ஆனா இங்க அப்படி இல்லை. இந்த சதர்ன் ஸ்டேட்ஸ் வந்து அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, தேவர் வெல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் வந்து பிரிட்டிஷ் காலத்திலேயே வந்து அவங்க வந்து கொண்டு வந்துட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் தீஸ் ஏரியாஸ் வேர் கவர்ன்ட் பை தி பிரிட்டிஷ். அந்த பேசிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் இங்க வந்து. இப்போ இங்க ஒரு நாள் டிலே ஆகலாம், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அதாவது எலெக்ஷன் வந்து முடிஞ்சிருக்கு 23ஆம் தேதி நைட்ல வந்து இந்த ஃபிகர்ஸ் எல்லாம் வந்து டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸருக்கு வருது. இன்னைக்கு எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டே. அதை டேப்லேட் பண்ணி நைட்டோட நைட்டா டேப்லேட் பண்ணி மறுநாள் காலையில 8 மணிக்கு முன்னாடி எல்லா ஃபிகரும் கொடுக்க முடியும். சரி பண்ணணும், செக் பண்ணணும். ஆமா, சில சமயம் செக் பண்ண வேண்டியிருக்கும். எல்லாம் சேர்ந்து கூட 24ஆம் தேதி 12 மணி 1 மணிக்குள்ள எலெக்ஷன் கமிஷனுக்கு எல்லா ஃபிகரும் போயிருக்க முடியும். அது ஒவ்வொரு தரமும் இந்த எலெக்ஷன் 2014க்கு அப்புறம் தான் நம்ம இதை பத்தி கேள்விப்படுறோம். ஃபிகர் வரலம்பாங்க, அடுத்து ஒரு ஃபிகரை சொல்லிட்டு அந்த இல்ல அந்த ஃபிகர் இல்லைங்க, சாரி இன்னொரு ஃபிகர்பாங்க. இது மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. என்ன சொல்றது? மினிமம் கவர்மெண்ட் மேக்சிமம் கவர்னன்ஸ் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம், நிர்வாகம் சிறப்பாக நடக்க தொடங்கியதுக்கு அப்புறம், புதிய இந்தியா வந்ததுக்கு அப்புறம், பாரதிய தன்மை அதிகமானதுக்கு அப்புறம், இப்படி நிறைய அப்புறம் சொல்லலாம் சார். ஆனா சிக்கலாக இருக்கு. பட் சிஇசி மேல எதிர்கட்சிகள் வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்கு, மாநிலங்களவையில நோட்டீஸ் கொடுக்குறாங்க, பதவி நீக்கம் செய்வதற்கான தீர்மானம் கொண்டு வர கோருகிறார்கள். அங்க இவர் வந்து கார்கே வந்து இந்த பிரைம் மினிஸ்டர் டெரரைசிங், ஹி இஸ் டெரரைசிங் அர்த்தத்தில் ஹி இஸ் டெரரிஸ்ட் சொன்னார். அதுக்கு அவருக்கு நோட்டீஸ் ப்ராம்ப்டா நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க எலெக்ஷன் கமிஷன். அரசு எந்திரத்தை பயன்படுத்தி தேர்தல் பிரச்சாரம் பண்ணாரு பிரைம் மினிஸ்டர். இந்த மசோதாவை தோக்கடிச்சாங்க, நாங்க எல்லாருக்குமே கொண்டு வரணும்னு நினைச்சோம்னா சொன்னது வந்து டோட்டலி வயலேஷன் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ். எம்சிசி டோட்டலி எல்லாருக்கும் தெரியும். சதம்படம் உட்கார்ந்துருக்காங்க எலெக்ஷன் கமிஷன். ஞானேஷ்குமார் டஸ் நாட் டிசர்வ் டு பி எ சிஇசி. இதுதான் உண்மை. நான் 4ஆம் தேதி தாங்க நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா there is an impact, விஜய் இம்பாக்ட், அதுல எனக்கு சந்தேகமே கிடையாது. ஆனா அந்த விஜய் இம்பாக்ட் வந்து வாட் இஸ் தி எக்ஸ்டென்ட், டு வாட் எக்ஸ்டென்ட் இட் அஃபெக்ட்ஸ் டிஃபரெண்ட் பார்ட்டிஸ், இதெல்லாம் பத்தி ஹேஷியங்கள் தான் இன்னைக்கு இருக்கும். சரியா சொல்றதுங்கிறது அந்த எலெக்ஷன்ல வந்து கவுண்டிங் சமயத்துல நமக்கு வந்து தெரியும். பொதுவாக நான் வந்து என்ன பார்க்குறேன்னா, இது வரைக்கும் பார்த்ததில்ல, டிஎம்கேல இருந்து நீங்க சொன்னீங்கல்ல, மெட்ராஸ்ல வந்து அந்த காலத்துல வந்து நீங்க எலெக்ஷன் ரிசல்ட் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது டிஎம்கே ஒரு கான்ஸ்டியூட் தவிர மற்ற எல்லா கான்ஸ்டியூட்ஸ்லையும் ஜெயிச்சது. எவ்வளவு ஒர்ஸ்ட் ப்ரொபகண்டா டிஎம்கே மேல கிளப்பப்பட்டது அந்நியாரம். அதை மீறி டிஎம்கே ஜெயிச்சது காரணம் என்னன்னா, டிஎம்கேடைய தொண்டர்கள் இருக்காங்கல்ல, அவங்க பால் வர மாட்டாங்க. அவங்க வந்து எதுக்காக வேண்டி ஒரு கட்சியில இருக்கோங்கிறத பத்தி பெரும்பாலும் புரிஞ்சுக்கிட்டவங்களா ஒரு காலத்துல தொண்டர்கள், எல்லா தொண்டர்கள் இருந்தாங்க. அண்ணாவுடைய அவசரத்துக்கு எம்ஜிஆரை கூட்டு வந்தாரு. எம்ஜிஆர் வந்ததுக்கு அப்புறம் அங்க வந்து ரசிகர்கள் பெருமை இந்த வில்லேஜில் வந்துட்டாங்க. அவங்களுக்கு எதுவும் கவலை இல்லை, எம்ஜிஆர் இருக்க பத்தி அவங்க அண்ணா சொல்லிட்டாரு, அது மட்டும் போதும்னு சொல்லியிருந்தது. ஆனால் திமுகல இருந்து அதிமுக உடையும் போது இந்த எதை பத்தியும் கவலை இல்லை, எம்ஜிஆர் இருக்கான்னு சொன்னவங்க தான், ரசிகர்கள் தான் அதிமுக பக்கம் போனாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு வரைக்கும். அதனாலதான் ராஜேந்திர பாலாஜின்னு சொன்னார், மோடி எங்கள் டேடினாரு. அவரு கொஞ்சம் கூட தயக்கம் இல்லை அப்படி சொல்றதுக்கு. இன்னைக்கு நம்புறது என்ன, ரசிகர் கூட்டம் அன்னைக்கு எம்ஜிஆர், அடுத்து ஜெயலலிதா, அடுத்து இப்ப நம்ம பக்கம் வந்துட மாட்டாங்க, அதே ரசிகர் கூட்டம் ரசிகர் தன்மையில வந்துட மாட்டாங்களா அப்படின்னு ஒரு கால்குலேஷன் இருக்கு. இது எல்லாத்துலயும் மனசுல வச்சு பார்க்கும்பொழுது 5 வருஷம் வந்து இவங்க சிறப்பா செயல்பட்டு இருக்காங்கிறது ஒண்ணு. ஆனா அப்படி சிறப்பா செயல்பட்ட கலைஞர் தோத்திருக்காரு எலெக்ஷன்ல. ஏன் காரணம் என்ன, கூட்டணி சரியா அமையல. இந்த 2 ஃபேக்டர் இந்த தர சரியா பண்ணியிருக்காங்க திமுகல. கூட்டணி அமைப்பும் சரியா பண்ணியிருக்காங்க. 5 வருடங்கள் வந்து பெரும்பான்மை மக்களுக்கு நன்மை புரிஞ்சிருக்கு. ப்ராப்ளம் இருக்கு, லாண்டோட ப்ராப்ளம் இல்லை, அது கிளப்பி விடுறாங்க. ட்ரக் ப்ராப்ளம் இருக்கு த்ரூ அவுட் இந்தியா, இங்கே வந்து அந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறது நிஜம். இந்த மாதிரி பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படிங்கிறது அவங்க அடுத்த ஆட்சிக்கு வரும்போது முக்கியமான இதை எடுத்துக்கணும். ஆனா பெரும்பான்மையா என்ன பண்ணியிருக்காங்க, எலெக்டரல் கால்குலேஷனும் சரியா பண்ணியிருக்காங்க.
நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது நான் நினைக்கிறேன் ஜனங்கள் வந்து அதுக்கு மனசுல வச்சுக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மே 4ஆம் தேதி தான். ஏன்னா நான் வந்து உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் எலெக்ஷனுக்கு ஜோசியம் சொல்லவே மாட்டேன். சரி. லாஸ்ட் எலெக்ஷன்ல நான் வந்து சொன்னேன், டிஎம்கே கூட்டணி வந்து 155ல 160 இடம் பிடிக்கும்னு சொல்லி என்னுடைய அசஸ்மெண்ட்டை சொன்னேன். இஃப் யூ ரீகால், ஐ ஆம் த ஒன்லி ஒன் ஹூ செட் 155 to 160. எல்லாரும் 200 எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன் 155ல 160 பிடிப்பாங்க. ஜீவசாப்தனுடைய பேட்டியில் வந்து நான் சொன்னேன். அதுதான் கரெக்டா நடந்தது. இந்த தரம் விஜய் வந்து ஒரு இன்டிட்டர்மினேட் ஃபேக்டர் ஒண்ணு, எஸ்ஐஆர் வந்து ஒரு மிஸ்டீரியஸ் ஃபேக்டர். இந்த ரெண்டையும் மனசுல வச்சு பார்க்கும்போது தான் நம்மளால உறுதியா இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு நமக்கு வந்து தயக்கம் இருக்கு. ஆனா நான் என்ன நினைக்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் வந்து உள்ள டெண்டன்சியை வச்சு பார்க்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன இருக்கும். 5 வருட காலம் கழிஞ்சு போனாலும் நீங்க ஜீவாட்ட 5 வருடத்திற்கு முன்னால சொன்ன அதே ஃபிகர் தான் இப்பவும் இருக்குங்கிற மாதிரி சொல்லலாமான்னு கேட்பேன். அது நீங்க சொல்ல மாட்டேன்னு சொல்லுவீங்க, அதனால அதோட விட்டுறேன். இல்ல, இன்னைக்கு இந்த 2 ஃபேக்டர் இல்லாம இருந்தா நான் சொல்லியிருப்பேன். விஜய்ங்கிற இன்டிட்டர்மினேட் ஃபேக்டரும் எஸ்ஐஆர்ங்கிற மிஸ்டீரியஸ் ஃபேக்டர் இல்லாம இருந்தா சொல்லியிருப்பேன். இது 2 இருக்கிறதுனால சொல்ல முடியல. ஓகே சார், நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி, வணக்கம்.